ரீசெண்டா ஒரு ஹோட்டல்ல பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் சாப்பிட்டேன். இனிப்பா இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. எப்பவும் ஒரே மாதிரி தானே சாம்பார் வைக்கிறோம். சரி இன்னைக்கு புதுசா பெங்களூர் ஸ்டைல்ல ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டியா இருந்தது. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து 4 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சூண்டு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 4, 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதில ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு, ஒரு 2 பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துருங்க. இப்ப இது நல்லா ஆறுனதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியோட கரைசல சேர்த்து மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர கொதிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கலந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.